Hello students, welcome to 1 plus 1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா x square minus 6x plus 9 equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து let x is equal to எடுத்துக்கணும். y is equal to x square minus 6x plus 9. இதுக்கு வந்து நம்ம பாயிண்ட்ஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ x அடுத்து வந்து x square minus 6x 9 அடுத்து தான் y. இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம எழுதிக்கணும். ஸோ சேம் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். -3 -2 -1 0 1 2 3 எக்ஸ் ஸ்கொயர்னால் இது அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். 3 3s are 9 2 2s are 4 1 0 1 4 9 -6 into this -6 into -3 minus to minus plus ஆயிரும். 6 3s are 18 -6 into -2 12 -6 into 1 6 -6 into 0 0 -6 into 1 என்ன வரும் -6 -6 into 2 -12 -6 into 3 -18. இப்போ 9 இருக்குல்லையே அப்படியே அதை போட்டுக்கோங்க ஃபுல்லாக. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணணும். 9 + 9 18 18 + 18 வந்து 36. அடுத்து 4 + 12 வந்து 16 16 + 9 என்ன வரும் 25 வருங்களா. ஒரு தடவை க்ராஸ் செக் பண்ணிப்போம். 19 20 21 25. ஓகே, 9 + 1 10 + 6 16. இங்கே வந்து எல்லாமே 0. இப்போ 9 9 ப்ளஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே நான் சேம் சைனை ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். 1 + 9 10 10 - 6 4 9 + 4 வந்து 13 13 - 12 1 9 + 9 18 18 - 18 0. ஸோ இப்போ இதுதான் ப்ளாட்டிங் பாயிண்ட்ஸ். என்னது -3, -36 -2, -25 -1, 16 0, 9 1, 4 2, 1 3, 0. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ப்ளாட் பண்ண போகிறோம். ஒயில் பார்த்திங்கன்னா எல்லாமே பாசிட்டிவில் தான் வந்திருக்கு. ஸோ கரெக்டுங்களா. ஸோ பாசிட்டிவில் தான் வந்திருக்குங்கிறதுனால பாசிட்டிவில் நம்ம நிறைய நம்பர்ஸ் வந்து கொடுத்துக்குவோம். 36 தான் பெரிய நம்பரு, அப்போ 2 2ஆகவே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ நெகட்டிவில் வந்து நான் குறைச்சிக்கிறேன். பாசிட்டிவில் தான் ஆன்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறதுனால பாசிட்டிவில் மட்டும் கொடுக்குறேன். ஸோ எக்ஸ் வந்து நான் வந்து 1 1ஆக எடுக்க போகிறேன், y வந்து 2 2ஆக எடுக்க போகிறேன். சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ ப்ளாட்டிங் பண்ண போகிறோம். -3, 36 36ங்கிறது இங்கே இருக்குது. -3, 36 -2, 25 25ங்கிறது 24க்கும் 26க்கும் நடுவில் வரும். அடுத்து -1, 16 இதாக இருக்குது. -1, 16 0, 9 8க்கும் 10க்கும் நடுவில் வரும். அடுத்து 1, 4 2, 1 அடுத்து 3, 0. ஸோ இந்த கிராஃப் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இன்னும் 2 பாயிண்ட் கொடுத்து பார்ப்போம். 4, 5 இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் ஆகுது நெகட்டிவ்லேருந்து தான். பாசிட்டிவ்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஸோ 16 வரும், இங்கே 25 வரும். -4 × 6 4 வந்து -6 × 4 -24 -6 30 வரும். 9 9. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 25 19 25லேருந்து 1 போச்சுன்னா 1 25 - 24 1 25 - 9 வந்து 34 34 - 34. ஸோ இப்போ இங்கே வந்து 4, 1 5, 4. ஸோ 4, 1 5, 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 4, 1ங்கிறது இங்கே வரும். 5, 4ங்கிறது இங்கே வரும். ஸோ கிராஃப் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகிற மாதிரி வரும். அப்போ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு வரும். கரெக்டுங்களா. ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகிற மாதிரி வரும். ஸோ கொஞ்சம் இங்கே வந்து பெரிய கிராஃபுங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக அப்படியே ட்ரேஸ் பண்ணிகிட்டே போங்க, கரெக்டாக வந்துடும். அப்படியே ஒரு பாயிண்ட்டாக டச் பண்ணுங்கள். ஓகே,
அவ்வளோதான். ஸோ இங்கே கொஞ்சம் டபுள் ஆயிடுச்சு, கொஞ்சம் பென்சிலில் வரையும் போது இது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ 2 பக்கமே ஆரோ மார்க்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ஒரு பாயிண்டில் தான் டச் ஆகுதுங்கிறதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு வரும். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, டிஸ்கஸிங் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தானே இந்த சம்மு. ஸோ ஜஸ்ட் வந்து 2 பாயிண்ட்ஸில் டச் ஆகிடுச்சுன்னா ஈக்குவல் வரும். ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆனதுனால ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ். ஓகே, ஸ்கேலும் கண்டிப்பாக எழுதியிருக்கோம். ஸ்கேலும் கண்டிப்பாக எல்லா சம்முக்கும் நம்ம எழுதணும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.